ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் அபிஸ் மாம். இன்னைக்கு நாம் முள்ளங்கியை வச்சு ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சீரகம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நல்லா இடித்து போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு 200 கிராம் முள்ளங்கியை பெரிய துருவல்ல துருவி முள்ளங்கியில் இருக்கிற தண்ணி பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் பிளெயின் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் ஓமம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா கிளறிக்கலாம். ஃப்ளேமை ஹை லோ வச்சு நல்லா வதக்கிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா வதக்கி ட்ரையாக இருக்கிற மாதிரி எடுத்து ஆற வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு கோதுமை மாவு பிசைஞ்சு உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு உருண்டையை எடுத்து தரட்டி ஆறின முள்ளங்கியை தேவையான அளவு வச்சு இது போல் ரெடி பண்ணி அதிக ப்ரெஷர் கொடுக்காம எல்லாத்தையும் தரட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல்லை வச்சு ஹீட் ஆனதும் தரட்டி வச்ச சப்பாத்தியை போட்டு பட்டர் இல்லைன்னா நெய் ஊற்றி 2 புறமும் திரும்பி போட்டு சுட்டு எடுத்தா சூப்பரான ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி. இந்த மெத்தடில் செய்து சாப்பிட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் மறக்காமல் குக் வித் அபிஸ் மாம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ்.